சென்னை வியாசர்பாடி அடுத்த முல்லைநகர் பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னை வியாசர்பாடியை ஒட்டி இருக்கக்கூடிய முல்லைநகர் பகுதியிலே கடந்த 2 நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய வெள்ள நீர் தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களில் எல்லாம் முழங்கால் அளவிற்கு மேலே தேங்கி இருக்கக்கூடிய வெள்ள நீராக காட்சி தருகின்றது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய சாலையான இந்த முல்லைநகர் முக்கிய சாலை பகுதியிலே வாகனங்கள் தொடர்ந்து செல்ல முடியாத வகையிலே தடை ஏற்பட்டிருக்கின்றது. பல்வேறு இடங்களில் பெய்த மழை நீரும் இங்கு தேங்கியிருப்பதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய தண்ணீரும் தேங்கியிருப்பதன் காரணமாக தற்பொழுது முல்லைநகர் பகுதி முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சி தருகின்றது. 2 மோட்டார்கள் மூலமாக 300 HP திறன் கொண்ட ஒரு மோட்டார், 75 HP திறன் கொண்ட ஒரு மோட்டார், இவற்றின் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய பக்கிங்கா கால்வாய் உள்ளிட்டவற்றுக்கு தண்ணீரை கொண்டு செல்லக்கூடிய விதமாக கால்வாய்களுக்குள் நேரடியாக மோட்டார் மூலம் வெள்ள நீரை எடுத்து செலுத்தக்கூடிய பணியிலே மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சற்று முன்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வருகிறது முல்லைநகர் பகுதியில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது எத்தனை HP திறன் கொண்ட மோட்டார் பயன்படுத்தப்படுகின்றது, வெள்ள நீரை வெளியேற்றுவதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன, கால்வாய்களுக்குள் வெள்ள நீரை வெளியேற்றக்கூடிய பணிகள் எவ்வாறு நடக்கின்றன என்பது உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக துணை முதலமைச்சர் கேட்டறிந்து வந்தார். அதே நேரம் இங்கு இருக்கக்கூடிய முல்லைநகர் குடியிருப்பு பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாத அளவிற்கு தண்ணீர் அதிக அளவில் தேங்கி நிற்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.